ஹலோ கைஸ், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்தோட ஃபஸ்ட்டு ஓடியே வந்து நடந்துச்சு கைஸ். முதல்ல டாஸை ஜெயிச்சு இந்தியா பவுலிங் எடுத்தாங்க. அப்புறம் கைஸ் கான்வேவாக இருக்கட்டும், நிக்கோலஸ் மிச்சல் அவராக இருக்கட்டும் கைஸ், 3 பேருமே ரொம்ப சூப்பராக வந்து பேட்டிங் ஆடி இருந்தாங்கன்னு சொல்லலாம். அப்புறம் கைஸ் ஒரு வழியாக 300 ரன் அடித்தாங்க நியூசிலாந்து வந்து. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இந்தியா வந்து பேட்டிங் இறங்கினாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கில்லு வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்காக நல்லா ஆடி இருந்தார், அவரும் ஒரு 50 வந்து போட்டிருந்தாரு. அப்புறம் கைஸ் ரோஹித் சர்மா கொஞ்சம் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டு இருந்தாலும் இவர் என்ன பேட்டிங் கைஸ். விராட் கோலி கிங்கு, எப்போவுமே கிங்கு தான், லயன் எப்போவுமே லயன் தான், அந்த மாதிரி போட்டு செம்மையாக ஆடி இருந்தார் சொல்லணும் அவர். ஆனால் 94 ரன்ல அவுட் ஆகிட்டாரு. ரொம்பவே கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஒரு செஞ்சுரி போட்டிருப்பாருன்னு நினச்சோம், ஆனால் முடியலை. அப்புறம் கைஸ் மற்றபடி கேஎல் ராகுலாக இருக்கட்டும், அவர் கடைசியில் ரொம்ப சூப்பராக பேட்டிங் ஆடிருந்தார். அப்புறம் ஹர்ஷித் ராணா அவரும் கொஞ்சம் நல்ல இன்னிங்ஸ் வந்து ஆடி இருந்தார். நெக்ஸ்ட்டு வாஷிங்டன் சுந்தர் என்ன தான் பட்டிருந்தாலும் அவரும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஆடி கொடுத்துருந்தாரு. ஓவரால் கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஓடியை வந்து வின் பண்ணியாச்சு. இந்த வின்னை பற்றி என்ன நினைக்கிங்க மறக்காமல் அப்படி கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். இவ்வளோ நாளாக வீடியோ வரல. அப்புறம் வந்து கைஸ் நான் இந்த படம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதனால தான் என்னால் கொஞ்சம் வீடியோஸ் ரெகுலராக போடவும் முடியல. படம் இது விஷயம் பார்த்துட்டு இருந்ததுனால இதுமாதிரி ரெகுலராக வீடியோஸ் வரும் கைஸ். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வின்னை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து வேர்ல்டு கப் வருது, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து நான் எடுத்துகிட்டு வரேன் நம்ம சேனலில். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.